மற்றும் ஒரு 6 லட்சம் அமெரிக்க டாலர் மாயம். நலிந்த ஜெயதிச வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். ஒட்டுமொத்த குழுவுடனும் பதவி விலக்கிய ஷம்மி சில்வா. வெளியானது உத்தியோகபூர்வ அறிவிப்பு. தமிழக கடத்தொழிலாளர்கள் நடாத்திய தாக்குதல், காயங்களுடன் யாழ் இளைஞர் மீட்பு. 2.5 மில்லியன் நிதி மோசடி, சிஐடி நடவடிக்கை, 5 விதிக்கப்பட்ட அதிரடி தடை. ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கொழும்பில் நடந்த பயங்கரம், வெளிநாட்டில் உள்ள தமிழ் கும்பலின் வெறித்தன செயல் அம்பலம். சஜித்தின் அழைப்பை நிராகரித்த ஐக்கிய தேசிய கட்சி. இலங்கை தபால் திணைக்களம் அமெரிக்க தபால் சேவைக்கு வழங்கிய கொடுப்பனவில் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி மோசடி குறித்த தகவல்களை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்று வெளியிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், திரைசேரியின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி குறித்து விளக்கும் போதே தபால் திணைக்களத்தில் இடம்பெற்ற இந்த மோசடி பற்றிய விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளார். இதன்படி இலங்கை தபால் திணைக்களத்தினால் அமெரிக்க தபால் சேவைக்கு செலுத்தப்பட்ட சுமார் 6 லட்சம் முதல் 6,25,000 வரையான அமெரிக்க டாலர் பணம் குறித்த தரப்பினருக்கு சென்றடையவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிதி முறைகேடு தொடர்பாக தபால் திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இணைந்து ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிறுவன மட்டத்தில் இவ்வாறான தவறுகள் அல்லது முறைகேடுகள் நடக்கும் போது அவை குறித்து விரிவாக ஆராயப்படுவதாகவும் நிதியமைச்சும் இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த நிதி விடுப்பு இடம்பெற்றுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உள்வாரியான விசாரணைகள் நடாத்தப்படுவதற்கு முன்னரே குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷம்மி சில்வா மற்றும் அதன் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இன்று நடைபெற்ற விசேட குழு கூட்டத்தின் போது தமது பதவிகளை விட்டு விலக்க தீர்மானித்துள்ளனர். இதன் மூலம் ஷம்மி சில்வாவின் 7 ஆண்டு கால நிர்வாகம் முடிவுக்கு வந்துள்ளது. அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க ஷம்மி சில்வா பதவி விலக்கக்கூடும் என்று ஏற்கனவே செய்திகள் வெளியான நிலையில் தற்பொழுது இந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த பதவி விலக்கலை தொடர்ந்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு இடைக்கால தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான எரான் விக்ரமரத்ன நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதன்முறையாக தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஷம்மி சில்வா அதன் பின்னர் நடைபெற்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்று தொடர்ந்தும் பதவியில் நீடித்தார். அவரது நிர்வாகத்தின் கீழ் அண்மை காலங்களில் சில கடுமையான சீர்திருத்தங்கள் மற்றும் சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒட்டுமொத்த செயற்குழுவும் பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவரை தமிழக கடற்தொழிலாளர்கள் கடுமையாக தாக்கி தமிழகத்திற்கு கடத்தி சென்ற நிலையில் தமிழக கடலோர காவல் படையினரால் குறித்த கடற்தொழிலாளர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் மயிலட்டி மற்றும் வளலாய் பகுதியைச் சேர்ந்த 3 கடற்தொழிலாளர்கள் பலாலி வடக்கிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தூரத்தில் கடற்தொழிலில் ஈடுபட்டிருந்த வேளையில் அப்பகுதிக்கு வந்த தமிழக கடற்தொழிலாளர்கள் அவர்களுடன் முரண்பட்டு தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது இருவர் படகுடன் தப்பி மீண்டும் வந்த நிலையில் ஒருவர் மாத்திரம் தமிழக கடற்தொழிலாளர்களும் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் குறித்த நபரை கடுமையாக தாக்கியதுடன் தமிழகம் நாகப்பட்டினம் பகுதிக்கு கடத்தி சென்றுள்ளனர். இதனையடுத்து கீழையூர் போலீசார் யாழ்ப்பாண கடற்தொழிலாளரை மீட்ட நிலையில் தாக்குதலுக்கு இலக்காக்கி முகமுள்ளூட்ட பகுதிகளில் பலத்த காயங்கள் காணப்பட்டமையால் குறித்த நபர் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆட்காட்டுத்துறைக்கு தென்கிழக்கு பகுதியாக 9 கடல் மைல் தூரத்தில் தாம் கடற்தொழிலில் ஈடுபட்டிருந்த வேளையில் பைபர் படகில் வந்த 3 தமது வலைகளை அறுத்து அட்டகாசம் புரிந்ததாகவும் அவர்களை தாம் மடக்கி பிடிக்க முற்பட்ட வேளையில் இருவர் படகுடன் தப்பி சென்று விட்டதாகவும் கடற்தொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அத்துடன் படகில் வந்த ஒருவரை மாத்திரம் தாம் மடக்கி பிடித்து நாகப்பட்டினத்திற்கு கொண்டு வந்ததாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர்.
அரசு துறை சேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி குறித்த விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பாரிய நிதி மோசடி தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு கட்டமாக சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் 5 அரசு அதிகாரிகளுக்கு வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் 19 வயது இளைஞனை கடத்தி கழுத்தை நெரித்து களனி ஆற்றில் மூழ்கடித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாட்டில் வசிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான பழனி ரிமோஷன் மற்றும் கொட்டகன அரவிந்த் ஆகிய இருவருமே திட்டமிட்டு இந்த கொலையை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலை தொடர்பாக 5 சந்தேக நபர்களை போலீஸ் அதிரடி சிறப்பு படையினர் கைது செய்துள்ளனர். மேலும் கொலை செய்யப்பட்ட இளைஞரை கடத்த பயன்படுத்தப்பட்ட சொகுசு காரையும் மட்டக்குழி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் கொழும்பு 14 ப்ளூமெண்டல் வீதியில் வசிக்கும் ஸ்ரீகந்தன் பாதிக்குமார் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் 22ஆம் தேதியன்று காரில் இளைஞரை கடத்தி மட்டக்குழியில் உள்ள களனி ஆறு தெல்ககவத சந்திப்புக்கு அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு கொண்டு சென்று கழுத்தை நெறித்து நேரில் மூழ்கடித்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். சந்தேக நபர்கள் குறித்து ஜெயவர்தனபுரம் முகாம் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பானுகம, பெலியகுட மற்றும் வெள்ளம்பிட்டிக்கு போலீஸ் பிரிவுகளில் சோதனைகள் நடாத்தப்பட்டு 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆயிரக்கணக்கான அரசு நிறுவன ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு நிறுவனங்களில் தற்காலிக பதிலீடு ஒப்பந்தம் அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் சுமார் 9,800 ஊழியர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவதற்கான சுற்று நிருபத்தை வெளியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த ஊழியர்களை நிரந்தரமாக்கும் செயற்பாடுகளை முறைப்படுத்துவதற்காக உரிய அரசு நிர்வாக சுற்று நிருபத்தை உடனடியாக வெளியிடுவதற்கு அமைச்சரவை அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. பல்வேறு அரசு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிரந்தர நியமனங்களின்றி பணியாற்றி வந்த சுமார் 9,800 ஊழியர்களுக்கு இந்த தீர்மானத்தினூடாக நிவாரணம் கிடைக்கப்பெற உள்ளது. இதுவரை காலமும் தினக்கூலி அடிப்படையிலும் ஒப்பந்த அடிப்படையிலும் பணியாற்றியவர்கள் இந்த புதிய நடைமுறையின் கீழ் நிரந்தர சேவையில் உள்வாங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் இருந்து பெரும் தொகை போதைப் பொருட்களை கடத்தி வந்த பௌத்த தேரர்களின் பின்னணியில் மாற்று மத வர்த்தகர் ஒருவர் இருப்பதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்துடன் சுமார் 110 கிலோகிராம் எடை கொண்ட குஷ் மற்றும் ஹேஸ் போதைப் பொருட்களை தாய்லாந்தில் இருந்து விமானம் மூலமாக கடத்தி வர முற்பட்ட 22 இளம் பௌத்த பிக்குமார் அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பௌத்த பிக்குமாரின் தாய்லாந்து பயணத்துக்கான ஏற்பாடுகள் மற்றும் அதற்கான செலவினங்களை காலி பிரதேசத்தில் வசிக்கும் மாற்று மத வர்த்தகர் ஒருவரே வழங்கியுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தற்பொழுது தெரியவந்துள்ளது என செய்திகள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி இந்த ஆண்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள மே தின பேரணியில் பங்கேற்காது என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. மே 1ஆம் தேதி பௌத்த மத வழிபாட்டிற்குரிய புனிதமான முழுநிலவு போயா தினத்துடன் ஒத்துப்போவதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது.